வணக்கத்துடன் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு எக்கனாமிக்ஸு பொருளாதாரத்தில் என்ன படிக்க போகிறோம்னா பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள். இதை பற்றி படிக்கிறது தான் பொருளாதாரம். நம்ம வீட்டில் இருந்தே பொருளாதாரத்தை என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். வீட்டில் அம்மா பட்ஜெட்லாம் போடுவாங்களா, அப்பா சேலரி வாங்கிட்டு வந்த உடனே மளிகை ஜாமானுக்கு இவ்வளோ, வீட்டு வாடகைக்கு இவ்வளோ, ஸ்கூல் ஃபீஸ்க்கு இவ்வளோ அப்படின்னு தனித்தனியாக நம்மளோட அமௌண்ட்டை என்ன செய்வாங்க, எடுத்து வைப்பாங்க இல்லையா. அதுதான் பொருளாதாரம், நம்ம வீட்டோட பொருளாதாரம். ஓகேவா. அது நாட்டுக்குன்னு பார்க்கும்போது எதெல்லாம் பற்றி படிக்கணும்னா பணத்தை பற்றி, பணம்னா என்ன, எப்படி இந்த பணம் தோன்றுச்சு அப்படின்னு பார்க்கணும். அடுத்து சேமிப்புனா என்ன, சேமிப்பு என்ன அதுன்னு பார்க்கணும். அடுத்து முதலீடுன்றது வேற. எப்படின்னா நம்மளோட அமௌண்ட் இருக்கும் இல்லையா, இப்போ அப்பாவோட சேலரி இருக்கும், அந்த சேலரியில் அம்மா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து, இப்போ புது வீடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீடு கட்டணும்னா அதில் ஒரு அமௌண்ட் எடுத்து என்ன பண்ணுவாங்க, வீடு கட்டுற அதுக்குன்னு சொல்லி சேர்த்து வைப்பாங்க இல்லையா. இதுதான் முதலீடு. இல்லைன்னா அதை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ, அதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் மணி நம்ம என்ன செய்வாங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் என்னது, முதலீடுகள். சரியா. இதை ஒவ்வொன்றா நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் ஐயா, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, நம்ம கிளாஸ்லேயே ஒரு வீடியோ இருக்கு இல்லையா, அவங்களோட ஒரு கோட் பார்க்கலாம். என்னதுன்னா, கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும். அதாவது நம்ம கற்றல் நம்மளால ஒரு படைப்பாற்றலை நம்மளால உருவாக்க முடியும். படைப்பாற்றல் தான் சிந்தனையை தூண்டும், சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும், அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும். இதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அருமையான ஒரு மெசேஜ் இதுக்குள்ளே இருக்குது. நல்லா 1க்கு 2 தடவை இதை நல்லா ரீட் பண்ணுங்களேன். கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும், படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும். ஒரு படைப்பை நம்ம உருவாக்கணும்னா அதுக்கு சிந்தனை தான் மெயின் சோர்ஸு. அப்போ சிந்தனை அளவுக்கு அதிகமாக செய்ய ஆரம்பிப்போம். அளவுக்கு அதிகமாக சிந்தனை பண்ண நம்மளோட அறிவாற்றல் உயரும். அறிவாற்றல் உயர்ந்துச்சுன்னா நம்மளை சிறந்த மனிதராக உருவாக்கும். இதுதான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க. இது இந்த இடத்துல நம்மளோட ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ரைட்டு. பணத்தை பற்றி நம்ம இன்னைக்கு படிக்கலாம். பணத்தோட வரலாறு, பணம் எப்படி பல்வேறு காலங்களில் உருவாகி இன்னைக்கு எப்படி நம்ம அதை பணம், ரூபாய்ன்ற ஒரு காகிதத்தால் இருக்கு இல்லையா, ரூபாய் அப்படின்ற ஒரு காகித வடிவத்தில் யூஸ் பண்ணுறோம். அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதெல்லாம் பற்றி இனிமேல் நம்ம படிக்க போகிறோம். சரி, அதையும் இப்போ மாற்றி என்ன பண்ணுறோம், நவீன வடிவங்களில் என்ன பண்ணுறோம், பணம் வங்கியோட தொடர்படுத்தியாச்சு. எல்லாமே இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாச்சு, ஜிபே. ஓகேவா. அப்படி தானே, எல்லார்ட்டையும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே ஒரு ஸ்வைப் தான். அப்படி தானே. மேக்ஸிமம் காசு ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ணுறோம். ஓகே. பணம் ஒரு அருமையான அடிப்படை கண்டுபிடிப்பு. மனிதன் வாழ்வதற்கு என்ன தேவை, வீடு வாசல் எல்லாமே தேவை. அதே போல் இப்போ அடிப்படையில் ஒரு கண்டுபிடிப்பு தான் பணம். அது இருந்தால் தானே நம்மளோட பொருளாதாரம் உயரும். சரியா. ரைட். அன்றாட பரிவர்த்தனைனா அந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, கடையில் போய் ஒரு பொருளை வாங்குறது, விற்கிறது, அந்த மாதிரி பரிவர்த்தனைகளுக்கு பணம் எளிதாக இருக்கும். செல்வத்தை சேமித்து வைக்கிறதுக்கும் பணம் உதவுது இல்லையா. பணம் இருந்தால் தான் நகை வாங்குவீங்க, எல்லாமே ஒரு பொருளை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதனால பின்ன ஒரு சேமிப்பாக இருந்துட்டு ஃப்யூச்சரில் அது நமக்கு உதவியாக இருக்கும், எதிர்கால வாணிபத்திற்கு உதவும். சரி, ரைட். அதே போல் இன்னொரு கோட்டை யார் சொல்லியிருக்காங்கன்னா ராபர்ட்சன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமா சேர்ந்து ஒரு பொருளையோ விற்கிறோமோ வாங்குகிறோமோ அதை கொடுத்துட்டு அதை நம்ம ஒரு பொருள் கொடுக்குறோம்ல, அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்றாங்க. அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற எந்த ஒரு விஷயமே பணம். அதாவது அந்த காலத்தில் பண்டமாற்று முறையெல்லாம் இருந்துச்சு, அதை இனிமேல் வர்ற கிளாஸில் படிப்பீங்க. அதை கூட பணம் சொல்லலாம் அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா ராபர்ட்சன் சொல்கிறாரு. ரைட். இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. பணத்தின் பரிணாம வளர்ச்சி. பணம்ன்ற சொல் எங்கேருந்து உருவாச்சுன்னா ரோம் படிச்சிருப்பீங்க இல்லையா. ரோம் வார்த்தையான மொனோட்டோ ஜூனோவில் இருந்து பெறப்பட்டது. மொனோட்டோ ஜூனோ ரோமோட பெண் கடவுள் இதுதான். ரோம் பேரரசோட குடியரசு தான் பணம் சொல்கிறாங்க. சரியா. பேரரசின்
குடியரசு தான் பணம். ஓகேவா? இந்தியாவில் என்ன செய்வோம், ரூபாய்ன்னு சொல்கிறோம். இந்த ரூபாய் வந்து எந்த வார்த்தையிலேருந்து பெறப்பட்டதுன்னா சமஸ்கிருதத்துல இருந்து தான் ரூபாய் எடுத்திருந்தாங்க. சரி, ரைட்டு. ரூபியான்றது வந்து வெள்ளி நாணயம் தான் பொருள். எதுக்கு ரூபியானா வெள்ளி நாணயத்தோட பொருள். பரிணாம நிலை, அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த காலத்துல இருந்து இப்போ வரை இப்போ பணம்ன்ற ஒரு காகிதத்தால் வந்து நிக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரே நாள்லயோ ஒரே பொழுதுலையோ மாறிடல. எத்தனையோ பல நூற்றாண்டுகள் கடந்துதான் இன்னைக்கு வந்து பணம்ன்ற ஒரு விஷயமே வந்தது. அதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்துலலாம் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா பண்டமாற்று முறை தான் இருந்துச்சு. ஸோ பண்டமாற்று முறையை பற்றி தான் பார்க்கலாம். பண்டைய மாற்று முறைன்றது என்னன்னா, ஆக்சுவலாக பழைய காலத்தில் இருந்திருப்பாங்கள மக்கள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு பொருள் வாங்குறாங்க. அப்போல்லாம் கடை, ஷாப்பிங் மால் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுல்ல. ஸ்டேஷ்னரி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எதுவும் கிடையாது. பண்டமாற்று குட்டி குட்டியாக, இப்போ மார்க்கெட்டில் எல்லாம் அக்கா அண்ணாலாம் வச்சு காய்கறி விற்கிறாங்க, அந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் இப்போ நம்ம வீட்டில் நிறைய நெல் விளையுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு படி நெல்லை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, அவங்க வீட்டில் என்ன இல்லையோ அது அங்கே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த பண்டத்தை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அவங்க விற்கிற பண்டத்தை வாங்கிட்டு வர்றது, அதுக்கு பேர் தான் பண்டமாற்று முறை. இது ஒரு பழைய பரிமாற்ற முறை தான். அந்த பரிமாற்றம் வந்து இப்போ இருக்க பரிவர்த்தனையில் எல்லாமே டிஜிட்டல் தானே. ஜிபே அதில் என்னது இப்போல்லாம் கூகுள் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்துருச்சு, அப்படி தானே, ரைட்டு. இது வந்து பழைய பரிமாற்ற முறை. இந்த பணம் கண்டுபிடிப்பதற்கு முறையாக பல நூற்றாண்டுகளாக இந்த பண்டமாற்று முறையை தான் என்ன செஞ்சாங்க, பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் நான் சொல்கிறேன் இல்லையா, ஆங்கிலேயர்களே நம்மள்கிட்ட இருந்து வந்தாங்க உள்ளே இல்லையா. போர்த்துகீசியர்கள் தடவை வந்தப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து நிறையா மஞ்சள் பொருள் எல்லாமே, அந்த ஏலம் சுக்கு அதெல்லாம் படித்தோம் தானே, அது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஏன், அது ஒரு பண்டமாற்று முறை. அங்கேருந்து கொண்டு வந்து விலை இல்லாத ஒரு பொருட்களை வந்து நம்மள்கிட்ட கொடுத்துட்டு இங்கேருந்து விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஏற்றுமதி பண்ணிக்கிட்டாங்க. அதை தான் பண்டமாற்று முறை. அவங்க உள்ளே வந்தது எதுக்காக, வாணிபத்திற்காக தானே வந்தாங்க. இந்த இடத்துல அது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக அதை சொன்னேன், வாணிபம் பண்ணுறதுக்காக. பண்டமாற்று முறைனா என்னன்னு, ரைட். பண்டங்கள் பணிகளை மற்றொரு பண்டங்கள் பணிகள் செய்கிறவங்களுக்கு என்ன செய்வாங்க, மாற்றி மாற்றி விற்றுக்குவாங்க, வாங்கிக்குவாங்க. இதுக்கு வந்து குழுக்களோட விவாதம் பண்ணி தான் இந்த விஷயங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. பண்டமாற்று செயலில் வந்து பணத்தோட ஈடுபாடு அப்போலாம் கிடையாது. பணம்ன்ற ஒன்றே கண்டுபிடிக்கல. நான் தான் சொன்னேன் இல்லையா, நம்ம வீட்டில் கோதுமை நிறையா இருந்துச்சுன்னா ஒரு படி கோதுமையை கொடுத்துட்டு அரிசி வேணும்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அரிசி வாங்கிட்டு வந்துக்கலாம். அதே இது வேறு என்ன உங்கள்கிட்ட இல்லையோ அதை கொடுத்துட்டு, இப்போ ஆடை கொடுத்துட்டு, இப்போ நம்ம வீட்டில் நிறைய ஆட்டு மந்தை இருக்குது, அதனால் நம்ம ஆடை கொடுத்துட்டு என்ன செய்யலாம், மாடு வேணும்னா மாடு வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி பண்டமாற்று முறை, பொருட்களையும் மாற்றிக்குவாங்க. சரிங்களா, எதுனாலும் பண்டமாற்ற ஒன்றை கொடுத்துட்டு இன்னொன்று வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதுதான் பண்டமாற்று முறை. இந்த பண்டமாற்று முறையில் சில குறைபாடுகள் வந்து இருந்துச்சு. எல்லாமே ஓகேவா இருந்துச்சுன்னா அப்படிலாம் இல்லை. ரெண்டு பேத்துக்குமே ஒரே விஷயங்கள் தேவைப்படாது இல்லையா. ஒருத்தவங்களுக்கு வந்து கூடுதலாக ஒரு விஷயங்கள் தேவைப்படும், அதாவது விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட நமக்கு தேவையானது வந்து விலை கம்மியான பொருளாக இருக்கும். அவங்கள்ட்ட வந்து கொடுக்குற போது வாங்கும் போது வந்து இது வரும் இல்லையா, ஒரு என்ன சொல்லலாம், இப்போ கோல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து சில்வர் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா அவங்களுக்கு புரிகிறதுக்காண்டி இந்த ப்ரைஸ், இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு ப்ரைஸ் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கோல்டு இருக்குது, இன்னொருத்தவங்கள்ட்ட சில்வர் இருக்குது. அவங்களுக்கு வந்து கோல்டு தேவை, அதுக்காண்டி இவங்க அந்த சில்வரை வாங்கிட்டு அவ்வளோ கோல்டே அவங்களால கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. இதுதான் அங்கே உள்ள ஒரு ட்ராபேக், புரியுதா. இதே இது கேஷாக பணமாக இருந்துச்சுன்னா, இப்போ இந்த கோல்டு வாங்குறீங்கன்னா இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்றப்ப இவங்களுக்கு எந்த ஒரு ட்ராபேக்குமே வராது. கோல்டு வச்சுருக்கவங்களுக்கு இல்லையா, வெள்ளி வச்சுருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ கோல்டு வச்சுருக்கவங்களுக்கு நம்ம இவ்வளோ கம்மியான பொருளுக்கு இவ்வளோ விலை உயர்ந்த பொருளை கொடுக்கணுமா அப்படின்றது. இதுதான் வந்து பொருத்தமின்மை, இருமுக தேவை, பொருத்தமின்மை. ரெண்டு பேரோட தேவையும் பொருத்தம் இல்லாததாக இருந்துச்சு. பொதுவான மதிப்பின் அளவுகோல் அங்கே கிடையாது. பொதுவான மதிப்பு, அதை தான் சொன்னேன் இல்லையா, பொதுவாக தான் இதை கொடுத்துட்டு அதை வாங்கிக்கோங்க, அதை கொடுத்துட்டு இதை வாங்கிக்கோங்கன்றப்ப அங்கே ஒரு என்ன சொல்லலை, பொதுவாக ஒரு இவ்வளோதான் அமௌண்ட்டு அப்படி எதுவுமே அங்கே கிடையாது. பொருட்களின் பகுப்படாமை,
அடுத்து செல்வத்தை சேமிப்பதற்கான சிரமங்கள். இதனால ஒருத்தர்கிட்ட செல்வம் சேமிப்பது தடையா மாறிக்கிட்டே இருந்துச்சு. இப்ப கம்மியா இருக்கவங்க என்ன செய்யலாம், ஹையா இருக்கவங்ககிட்ட குடுத்துட்டு இந்த பண்டமாற்று முறையினால அவங்கனால என்ன பண்ண முடியல, செல்வத்த சேமிக்க முடியல. இதுதான் பண்டமாற்று முறை. இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது. நாளையோட கிளாஸ்ல பணம் எப்படிலாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது, இந்த பணத்துல இன்னும் என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம். இதோட இன்னையோட வீடியோ முடியுது. ரெக்கார்டிங் வீடியோனால உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு பாருங்க. பார்த்துட்டு திரும்ப ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்க, புரியும் கண்டிப்பா. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.